மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பெட்டட்டி கிராமத்தில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் மருத்துவ முகாமினை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் முதியோர்களுக்கான மருந்துகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் குன்னூர் கோட்டாட்சியர் சதீஷ், வட்டாட்சியர் கனிசுந்தரம், மாவட்ட சுகாதார அலுவலர் பாலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒசூரில் ஒரு கடைக்கு 5000 ரூபாய் என 25 கடைகளுக்கு 1.25 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டதாக விஎச்பி மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள அப்பாவு பிள்ளை மாநகர பேருந்து நிலைய நடைபாதை சில ஆண்டுகளுக்கு முன்பு சுற்றுச்சுவர் அமைத்து பாதை மூடப்பட்டது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து நகரப்பகுதிக்கு செல்ல வசதியாக சுற்றுச்சுவர் இடித்து வண்ணார் தெரு வழியாக மீண்டும் பாதை திறக்கப்பட்டது. இந்த நிலையில் சுகுமார் என்பவர் வண்ணார் தெரு பகுதியில் வணிக வளாகம் அமைத்து 25 கடைகள் வாடகைக்கு விடப்பட்ட நிலையில் ஓசூர் ஜனப்பர் தெருவை சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் தேவராஜ் ஒரு கடைக்கு 5000 ரூபாய் வீதம் 25 கடைகளுக்கு 1.25 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டியதாக சுகுமார் ஓசூர் நகர போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் தேவராஜை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறைக்கு அழைத்து சென்றனர். சட்டவிரோதமாக பணம் பதுக்கி வைத்திருந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 10,40,000 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வந்தவர் மோகன் பாபு. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவரான இவர் ஈரோடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்திலும் பொறுப்பு உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் சட்டவிரோதமாக ஒப்பந்ததாரர்களிடம் வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக கமிஷன் பெற்றதாக இவர் மீது புகார் எழுந்தது. அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று இரவு 12 மணி முதல் காலை வரை ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கணக்கில் வராத ரூபாய் 10,40,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் விடிய விடிய நடத்திய சோதனையில் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோபி அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்ற நிலையில் மோகன் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி சிறப்புரையாற்றினார். கல்பட்டு கிராமத்தில் ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ், அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகன், விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணன், மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன், ஒன்றிய சேர்மன் கலைச்செல்வி முன்னிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சிறப்புரையாற்றினார். அப்போது பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி, நீட் தேர்வை தமிழகம் முழுவதும் எதிர்க்கிறது என்று தெரிவித்த அவர், நடிகர் விஜய் நீட் தேர்வு எதற்கு என்கிற வினாவை எழுப்பியது வரவேற்க வேண்டிய விஷயம் என்று தெரிவித்தார். அந்த விஜய் சொல்லுகிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, நிமிஷம் கரெக்டா அவரு திராவிட மாடல் விட்டாரு. இது என்ன சொல்லியிருக்கிறாரு, நீட்டு தேர்வு கூடாது சொல்லிவிட்டாரு. அதை மட்டும் சொல்லல, மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அதையும் சொல்லிட்டாரு. அதை மட்டும் சொல்லல, கல்வியும் சுகாதாரமும் மாநில பட்டியலில் வர வேண்டும் அதையும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் யார் சொல்றது? திராவிட மாடல் தளபதியினுடைய நீ சொல்லும்போதே சொல்லியிருக்காரு. நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே நீட்டுத் தேர்வை எதிர்த்து இயற்றிய சட்டத்தை நான் வரவேற்கிறேன். அது நம்ம உண்மையான ஒரு திராவிட உணர்வு உள்ளவன், தமிழ் உணர்வு உள்ளவன் பேசுகிற பேச்சு. அவர் எந்த வீட்டு ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் ஆரம்பிக்கலாம். ஆனா இன்று தலைவர் அதையும் வரவேற்றிருக்கிறார். நாங்கள் சொன்னதை இந்த கொள்கை ரீதியாக அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒசூர் அருகே ஆர்டிஓ சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 2,25,950 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நோக்கி வரக்கூடிய தமிழக நுழைவான ஜூஜுவாடியில் வட்டார போக்குவரத்து சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. இந்த சோதனை சாவடியில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தமிழகத்திற்கு வரக்கூடிய கனரக வாகனங்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கிட லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வடிவேல் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 2,25,950 ரூபாய் கட்டுக்கட்டான பணத்தை பறிமுதல் செய்தனர். சோதனை சாவடி, சமையலறை மற்றும் பிரிண்டர் பகுதியில் மறைத்து வைத்திருந்த ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை கோயம்பேட்டிற்கு காய்கறி ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது மோதி விபத்து நேரிட்டதில் வாகனத்தில் சிக்கிக்கொண்டு போராடிய ஓட்டுநர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் பகுதியில் இருந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு சரக்கு வாகனத்தில் காய்கறி ஏற்றி வந்த சுபாஷ் என்பவர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் எதிரே சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் சரக்கு வாகனம் முன்புறம் லாரியில் மோதி சிக்கிக் கொண்ட நிலையில் ஓட்டுநர் சுபாஷை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வேலூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் வேலூர் வடக்கு காவல்துறையினர் அவரை சிறு காயங்களுடன் மீட்டனர். தொடர்ந்து அவரை ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.